சாமலையருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம்னா, நாகராஜ் அவர்களை சந்திக்க போறோம். அவர் வந்து பல ஆண்டுகளா இந்த தேர்தல் கணிப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி இருக்கும், அதாவது ஆல் இந்தியா கணக்கே அவர் பண்ணுவார். ஒவ்வொரு ஸ்டேட்டும் எந்த மாதிரியான வாக்குப்பதிவு பண்றாங்க, அதாவது லோக்சபா எலெக்ஷன்ல இருந்து அசம்பிளி எலெக்ஷன் இருந்து பல எலெக்ஷன்ஸை அவர் பார்த்துருக்காரு. மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க, எப்படி எப்படி அனலைஸ் பண்ற அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்காரு. அவரை இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போறோம். நாகராஜ் அவர்களை. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம நிறைய எலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இது 18வது லோக்சபா எலெக்ஷன். 2014, 19 ஒரு முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா நம்ம மோடி அவர்கள் வந்த பிறகான ஒரு எலெக்ஷன், ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவர் வந்த பிறகு ஒரு எலெக்ஷன் சொல்லுவோம். 2014 தேர்தலில் மோடி ஒரு புதிய அலையை கொண்டு அவர் ஜெயிச்சாரு. 2019 அவர் வாக்கு வாங்குவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதுல ஒரு அலையே இல்லாம இருந்து, ஆனா அதுலயும் அவர் ஜெயிச்சிருந்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு எதிர்ப்பலை இருந்தது. இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு அலையும் இருந்தது. கன்ஃபியூஸா இருந்து கொஞ்சம் வருவாரா மாட்டாரா, எப்பயுமே மக்கள் மாத்தி போடுவாங்க. இந்த வாட்டி இவர் வந்துட்டாரா, அடுத்த வாட்டி அவர், அடுத்த வாட்டி இவர் வந்தாரா, அடுத்த வாட்டி அவர், அப்படி மாத்தி போடுவாங்க. ஆனா அப்படி இல்லாம ஒரு கன்ஃபியூஸா இருந்தாலும் மோடி தான் அப்படின்ற மாதிரி 2019 ஓரளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப 2024 தேர்தலில் இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க தெரியும், 3வது வாட்டியா மோடி அவர்கள் தான் பிரதமரா வரப்போறாருன்றது தமிழ்நாட்டுக்கு தெரியும், இந்தியாவுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். இந்த 2024 தேர்தல் எப்படி இருக்க போகுது? 2024 தேர்தல் அகில இந்திய அளவில் சிறப்பாக இருக்கு. எல்லா இடத்துலையும் கேம்பெயின் நல்லா நடந்துட்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு. இங்கே கிட்டத்தட்ட 90 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ 96 கோடி 97 கோடி வாக்காளர்கள். ஒவ்வொரு தடவையும் 4 கோடி 5 கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்தியா முழுக்க. இதில் 60 கோடி 65 கோடி ஓட்டு போடுவாங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மோடி வந்ததுக்கு பிறகு தான் 2014 மொத்த வாக்கு சதவீதம் அகில இந்திய அளவில் அதிகரிச்சிருக்கு. அவர் வரும்போது அந்த வருஷம் பெரிய ஜம்ப், ஒரு 10% பெண்கள் போட்டாங்க. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பெண்கள் 2 விஷயத்துக்கு வருவாங்க. ஒன்று, ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு ஆளை இல்லை சொன்னா, ஒரு ஆளை ஆட்சிக்கு மாற்றம்னா இன்னொருத்தரை கொண்டு வரணும். ஒருத்தரை மாத்திரம்னா இன்னொருத்தரை அதுக்கு தான் ஒருத்தரை கொண்டு வரதுக்காக. இன்னொன்று என்ன சொன்னா, அந்த ஆளையே மறுபடியும் வைக்கணும் அப்படின்னாலும் மறுபடியும் வருவாங்க. அது கொஞ்சம் கம்மியாக வரும். எப்பப்பெல்லாம் ஓட்டு சதவீதம் சரியா ஆரம்பிக்கிறதோ அப்பெல்லாம் ஒரு டொசைல் எலெக்ஷன் வச்சுக்கோங்க. அவனுக்கு மூடே இருக்காது போய் ஓட்டு போடுறது. இந்தியாவில் பல விதமான தேர்தல்கள் எங்கிட்ட அதுக்கான கிராஃப் ஒன்று இருக்கு, நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இது என்ன சொன்னா, 14 எலெக்ஷன் அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன். அதை பல பேர் என்ன சொன்னாங்க சொன்னா, இது நடக்காத ஒன்று, இது ஒரு பிளாக் ஸ்வான் மொமெண்ட், கருப்பு அன்னப்பறவை அது எப்பயாவது தெரியும். எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் பார்த்தேன்னு சொன்னார், அதை வச்சு பிளாக் ஸ்வான் மொமெண்ட் மறுபடியும் நடக்காது, இது ஒன் ஆஃப் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சு சொன்னால், அது மறுபடியும் நடந்தது 2019. ஆனாலும் கூட 2014ங்கிறது என்ன சொன்னால், இந்திய தேர்தல் வரலாற்றிலே யாரும் சாதிக்காத ஒரு விஷயத்தை மோடி சாதிச்சார். என்ன சொன்னா, ஜெயிக்கிற கட்சி 30%, 35%, 40% ஓட்டு வாங்குவாங்க. அப்படி ஜெயிக்கிற கட்சியா இருக்கிறது ஒவ்வொரு 10%க்கும் அவங்களுக்கு 80 சீட்டு, 75 சீட்டு, 82 சீட்டு, இதுதான் கடந்த காலங்கள்ல வந்துட்டு இருந்தது. ஆனா இதெல்லாம் முறியடிச்சு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணார் மோடி 2014. ஒவ்வொரு 10%க்கும் 90 சீட்டு, 90 எம்பி சீட்டு ஜெயிச்சு காட்டினார். இது இந்திய தேர்தல் வரலாற்றில் யாரும் செஞ்சது கிடையாது. அது மட்டும் இல்லை, வெறும் 18% இருந்த பிஜேபியோட ஓட்டை 31%, 31.5, அது 13% அகில இந்திய அளவில் ஒரு ஸ்விங்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்காத ஒரு பண்ணி காட்டினார். பண்ணி காட்டது மட்டும் இல்லை, எல்லாரும் அவர் மேனிஃபெஸ்டோவில் இது சொன்னார், அது சொன்னார். அவர் மேனிஃபெஸ்டோ தூக்கி வச்சுட்டார். என்னென்ன நாட்டுக்கு அடிப்படையாக தேவையோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். அதனால மோடி இஸ் அ ஃபினாமினன். இது எப்பயாவது வரும். அதனால தான் அவர் மீண்டும் 2019 தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஸோ மோடி இப்போ வரதும் பல பேர்
இந்த டூம் சேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நேற்றைக்கு கூட வந்து ராகுல் காந்தி முந்தா நேற்று டெல்லி ராம்லீலா மைதானம் பேசும்போது 180 சீட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதை வச்சு தமிழ் தொலைக்காட்சிகளில் இந்த யூடியூப் ஊடகங்கள்லையும் பல பேர் இதுக்கு விவாதங்கள்லாம் பண்ணி எந்த தரவுகளும் இன்றி எந்த விதமான புரிதலும் இன்றி இந்த நம்பர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி என்ன புள்ளி விவரங்கள் இருந்தது, எங்கே ஜெயிச்சாங்க, என்ன ஓட்டு வித்தியாசம், எதையும் பார்க்கறது இல்லை. உக்காந்த இடத்துல இருந்து அடிக்க வேண்டியது. எனக்கு 220 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 220 எதனால வரும், எப்படி வரும், ஒன்றும் அடிப்படையே கிடையாது. அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நேரேட்டிவ் வந்து அவரே செட் பண்ண இருந்தார். பார்லிமெண்ட் நார்மலாக அவர் பண்ண மாட்டார். இந்த மாதிரி வேலையெல்லாம் அமித்ஷா தான் பண்ணுவார். அந்த கேள்வி நான் கேட்க நினைச்சேன். ஆமாம், அமித்ஷா தான் இந்த மாதிரி 200 தாண்டுவோம், அங்கே 150 எடுப்போம் அப்படிலாம். இவர் ஆனால் பாராளுமன்றத்திலே பேசிட்டார். இவர் பேசினது இல்லாமல் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸோட அகில இந்திய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கட்கேயும் நீங்கள் அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசியிருக்காங்க, அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணார். ஸோ அது அவர் மோடி அதையும் இது பண்ணுறாரு. அதனால என்ன சொன்னால், ஹி ஹஸ் செட் தி அஜெண்டா. எல்லாரும் இப்போ என்ன பேசுகிறாங்க சொன்னால், ஊடகங்களில் அகில இந்திய அளவில் வேண்டுமோ வேண்டாதோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, மோடி 300 தாண்டுவாரா, 370 வருமா, வராது 370 வராது, 320 வரலாம், 290 வரலாம். யாருமே வந்து 300 கீழே கொண்டு வர்றது ஒரு சில பேர் தான் கொண்டு வராங்க. அது வந்து அவங்க டெலிபரேட்டா அவங்க பண்றதா தவிர எல்லாருக்கும் அவங்களுடைய உள்ளத்தில் தெரியும். உள்ளத்துல தெரியாத இருக்கிறவன் வந்து அவனுக்கு இது புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இது எப்படி வேலை பண்றது தேர்தல் அப்படிங்கிறது புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணம் யோகேந்திர யாதவ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பெரிய செஃபாலஜிஸ்ட். அவர் தன் மனசாட்சிக்கு விரோதமாக தான் 272க்கு கீழே வந்துடும் போலதான் இருக்கு. மோடி வந்து மாட்டி, அவர் உண்மையான தன் தொழில் தர்மத்தை, அந்த தொழில் இல்லை அவர், அதுபடி சொல்லணும்னு சொன்னா இது என்ன போல ஆட்களுக்கே தெரியும். நானும் ஒரு 40 ஆண்டுகளாக வந்து தேர்தலை வந்து அவதானித்து வருகின்றேன். என்ன போல ஆட்களுக்கு நம்பரை பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா மோடி வந்து பல மாநிலங்கள்ல 20% வித்தியாசம், இவருக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கும் 18% வித்தியாசம், 15% வித்தியாசம், 60% மொத்த வாக்குல 60% வாக்குகளை எடுத்து 62 7 மாநிலத்துல 60க்கு மேல எடுத்து 224 தொகுதிகளில் அவங்க 25% வித்தியாசம் வச்சு ஒரு 70 தொகுதிகள் கிட்ட அவங்க வந்து 40% மேல வாக்கு வித்தியாசம், முதல்ல வரவருக்கும் ரெண்டாவது வரவருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 சீட்டு பிஜேபி ஜெயிச்சதில்லை. 200 சீட்டு ஜெயிச்சதில்லை. சவுத்துல மட்டும் இல்ல, சவுத்துல வந்து 99 சீட்டு ஜெயிச்சதில்லை. ஈஸ்ட்ல 61 சீட்டு ஜெயிச்சதில்லை. இது ரெண்டும் சேர்த்து 160 சீட்டு. பாக்கி இருக்கிற 40 சீட்டு தான் உங்களுக்கு இந்த வெஸ்ட் அண்ட் நார்த். அந்த 40 சீட்டு வெஸ்ட் நார்த்ல அந்த ஜெயிச்சது இல்லைங்கிறது கூட என்ன சொன்னா, அவங்க அலையன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அலையன்ஸுக்கு அதுல பாதி தொகுதிகளுக்கு மேல கிட்டத்தட்ட 70-80 தொகுதிகள் மேல அலையன்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதனால இவங்க கண்டெஸ்டே பண்றதுல அதனால ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதிகளையும் வெல்வார்களா? தெற்கு மாநிலங்களில் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பார்த்தோம் சொன்னா நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய இந்திய தேர்தல் வரலாற்றிலே 2014க்கு பிறகு another watershed moment இந்த தேர்தல் ஆக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய கணிப்பு. எனக்கு இந்த 2024 தேர்தல் எல்லாருக்குமே தெரியும், மோடி வந்து 3வது முறையா வரப்போறாருன்றது ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா முதல் எலெக்ஷன் சொல்லும் போதே சொன்னாரு, 2வது எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த பிறகு 2019 எலெக்ஷன் அப்போ அவர் கரெக்டாக சொல்றாரு, மோடி அவர்கள் சொல்றாரு, இந்த வாட்டி இப்படி குறையுமா கம்மியாகுமா அதிகமாகுமா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே அவர் சொன்ன வார்த்தை, ஓட்டு சதவீதம் அதிகமாக்குவோம், அதே மாதிரி நம்பர்ஸையும் அதிகமாக்குவோம். 282 303 ஆக்கிட்டார். அதே மாதிரி ஓட்டு சதவீதத்தையும் அதிகமாக்குனாரு, 38% கொண்டு வந்தார். இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு, 400+ இந்த வாட்டி வருவோம் என்று நீ கூட்டணி சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மேக்சிமம் எல்லா இதுவும் கவர் பண்ணியாச்சு. குஜராத் ஃபுல்லாக வாங்கியாச்சு, உத்தரப்பிரதேசம் மேக்சிமம் வாங்கியாச்சு,
பஞ்சாப் ஃபுல்லாக வாங்கியாச்சு, மகாராஷ்டிராவில் வாங்கியாச்சு, பீகாரில் வாங்கியாச்சு, எல்லா இடத்தையும் ஃபுல்லாக வாங்கியாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 200 சீட்டுகள் அதுதான் இப்போ மோடி அவர்களோட கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. அது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் ஒடிசா, இந்த பக்கம் அசாம், இந்த பக்கம் மகாராஷ்டிரா. இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஸ்டேட்டு மட்டும்தான் அவர்களுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரிசாலேருந்து கொஞ்சம் ஆரம்பிப்போம். உங்கள் ஒரு ஓப்பனாக ஒரிசாவில் இப்போ ஒரு கூட்டணிக்காக ஒரு ட்ரை பண்ணாங்க. ஆனால் பிஜு பட்நாயக்கோட கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இப்போ என்னன்னா லோக்சபா எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷன் சேர்ந்து வருது. அதனால அந்த டைப் வரலையா, இல்லாட்டி என்ன காரணத்தால அவங்க வந்து சேரல? அது மோடி விருப்பப்பட்டார், ஆனால் வந்து கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் விருப்பப்படல. இதுதான் பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய வலிமை. தொண்டர் விருப்பப்படலைங்க அப்படின்னு சொன்னோம். மோடி விருப்பப்பட்டார். நம்ம வந்து இந்த 400 கடக்க வேண்டும் என்றால் நம்முடன் வர விருப்பப்படுபவர்கள் அனைவரையும் நம்முடன் சேர்த்து கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் என்று மோடி விரும்பினார். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களே கடந்த 5 ஆண்டுகளாக திட்டி தீர்த்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அழைத்து கொண்டு நம்ம இந்த 400 தாண்ட வேண்டும், அந்த இலக்கை அடைய வேண்டும். ஆனா அங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸோட பெரிய வீழ்ச்சியாகி அங்க 15%, 13% அவங்களோட வாக்கு வங்கி சரிந்து விட்டது. இன்னைக்கு இவங்களோட நீங்க டைப் பண்ணீங்கன்னா அப்போசிஷன் ஸ்பேஸை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கோம். நாம இத்தனை கடுமையா உழைச்சிருக்கோம். அங்க வந்து அவர் ஒரு 4 டேர்ம் முடிச்சாச்சு. அவர் இப்ப 5வது டேர்முக்கு தான் அவருடைய உடல் நலமும் இப்ப நல்லா இல்லை. ரொம்ப இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர் நவீன் பட்நாயக். அவரை பற்றி பல கதைகள் இருக்கின்றது. அவர் வந்து இந்த முறைக்கு தனக்கு ஒரு வாரிசாக யாரையும் அறிவிக்கவில்லை, தன் குடும்பத்தில் யாரையும் கொண்டு வர, அவரும் திருமணமாகாதவர், குடும்பத்திலிருந்து யாரையும் கொண்டு வரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு IAS அதிகாரி கார்த்திகேயன் பாண்டியன் மதுரைக்காரர், அவர் போய் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல கலெக்டரா இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அப்படியே உயர்ந்து வந்து இவரோட பிரின்சிபல் செக்ரட்டரி ஆகி இவருக்கு எல்லாவித உதவிகளும் அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சு கட்சியில சேர்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் அது எந்த ஒரு ஒரு பாதையில் செல்லும் நாளைக்கு அந்த கட்சி அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. நல்லா கீழே இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் ப்ரெஷர் பண்ணாங்க. மூடி ஈல்டட்டுகள். அதனால வந்து இப்ப அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டு வந்து கம்மி மார்ஜின்ல தான் பிஜேபி அங்க தோத்துருக்கு போன தடவை. உதாரணமா பூரி, ஜெகநாத் பூரிங்கிற இடத்துல பிஜேபியோட ஃபயர் பிராண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் சம்வித் பாத்ரா, டாக்டர் சம்வித் பாத்ரா, மெடிக்கல் டாக்டர், சின்மயா ஸ்கூல்ல படித்தவர், நல்லா பாடக்கூடியவர். அவர் வந்து ஒரு 12,000 13,000 ஓட்டுல தான் தோத்தார். பினாக்கி மிஸ்ரா அப்படிங்கிற இந்த முறையும் அதே இடத்துல நிக்கிறாரு. அதே இடத்துல அவரை நிறுத்திருக்காங்க. அது மாதிரி சம்பல்பூர்ல இருந்து இந்த முறை வந்து தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு கல்வி அமைச்சராக அவர் அங்க நிறுத்திருக்காங்க. பெட்ரோலியம் மினிஸ்டர், கல்வி அமைச்சர். அவரும் வந்து அவர் அங்க லோக்கல்ல ரொம்ப, அவங்க அப்பாவே வாஜ்பாய் பீரியட்ல அமைச்சரா இருந்தவர். தர்மேந்திர பிரதானோட அப்பாவே அவங்களாம் சங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால அவர் ABVPல இருந்தார். அதனால வந்து அங்க கிட்டத்தட்ட 12 தொகுதிகள்ல வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 13ஆகவும் ஆகலாம், 11ஆகவும் ஆகலாம். நம்ம 12 தொகுதிகள்னு அங்க கணக்கு வச்சுக்கலாம். அங்கேருந்து பக்கத்துல வந்தோம் சொன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி, இதெல்லாம் ஈஸ்ட்ல கனெக்ட் பண்ணுவேன். ஈஸ்ட்னு சொன்னா பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், பெங்கால் அண்ட் அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார்ல 2500 ஓட்டுல கடந்த முறை வந்து தோற்றாங்க. யாருக்கிட்ட சொன்னா குல்தீப் ராய் சர்மான்னு காங்கிரஸ்காரர் ஒருத்தர்கிட்ட. போன முறை என்ன பண்ணாங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னலா நிறுத்தக்கூடிய கேண்டிடேட் இருந்தால் விஜய் ஜாலி அப்படின்னு ஒருத்தரை நிறுத்தினாங்க. அது தோல்விக்கு ஒரு காரணம். அப்புறம் அங்க நிறைய தடவை ஸ்விங் சீட் போல, அது ஒரு தடவை இந்த கட்சி கொடுத்தாங்க, அடுத்த தடவை மாற்றி கொடுப்பாங்க, சில தடவை அது மாதிரி கொடுக்காம இருந்திருக்காங்க. இந்த முறை என்ன சொன்னா பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு அரசியல் தலைவர் பிஜேபியில அவர் நிற்கிறாருங்க. அவர் வந்து வாஜ்பாய் இருக்கும் பொழுதே அங்க 99லயே அங்க 98 99லயே ஜெயிச்சு வருவார். அதனால அவர் நிற்கிறதுனால அங்க அவருக்கு வெற்றி வந்து கைகூடும். ஸோ அங்க ஒரு சீட்டு. இந்த பக்கம் மேல போனோம்னா ஜார்க்கண்ட்ல 14 தொகுதிகள்,
ஜார்க்கண்ட் 14 தொகுதிகளில் உங்களுக்கு வந்து கடந்த முறை 12 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. ஒரு தொகுதி தன்னுடைய கூட்டணி கட்சியான AJSU, ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், மஹாத்தோ அப்படின்னு பேர், அவரோட கட்சிக்கு போச்சு. ஒரு தொகுதி சிங்பம்ங்கிற தொகுதியில வந்து கீதா கோடா அப்படின்னு சொல்றாரு. இந்த கீதா கோடா யாருன்னா மது கோடான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த மது கோடா RSS VHPல எல்லாம் இருந்து வேலை பண்ணுவார். ஆனா அதுல இருந்து விலகி போயிட்டு அங்க என்ன ஒரே ஒரு எம்எல்ஏவா வந்தார், இண்டிபெண்டன்ட். லல்லு பிரசாத் யாதவ் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண, பிஜேபியை வரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் ஆரம்பிச்ச சமயத்துல இந்த மது கோடா சிங்கிள் எம்எல்ஏ, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். ஸோ அவரோட மனைவி இப்ப என்ன பண்ணா, சிங்குபம்ல ஜெயிச்சவங்க, அவங்க பிஜேபியில சேர்ந்து அதே சிங்குபம்ல இருந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. அதே போல இவங்களுக்கு JMM, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாங்கிறதுக்கு அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிறது தும்கா அப்படிங்கிற அந்த தும்காலேருந்து ஷிபு சோரேன் எப்போ நின்று அங்கேருந்து ஜெயிப்பார். அந்த இடத்துல சோரேன் குடும்பத்திலேருந்தே ஒரு பெண்மணி கூப்பிட்டு வந்து அவங்க நிற்கிறாங்க இப்ப அவங்க. அதனால 14க்கு 14 சீட்டும் அங்க வெற்றி பெறுவது. சிபு சோரன் இப்ப ஜெயிலுக்கு போனதால எதுவும் மாற்றம். சிபு சோரனோட பையன் தான் போயிருக்காரு. சிபு சோரன் மகன் போயிருக்காரு. அவர் வந்து ஹேமந்த் சோரன். மாற்றம் அது இங்க இருக்கிற சில பத்திரிகையாளர்களோட கற்பனையில மாற்றம், அதுக்கு வந்து அனுதாப அலை வீசுகிறது. பல பத்திரிகை, இங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு நாளைக்கு அந்த புதிய தலைமுறைன்னு ஒரு இதுல வந்து பேசும்போது சொல்றார், பிஜேபிக்கு அங்க ஒன்றும் கிடையாது, ஒரு சீட்டு கூட இல்லையே. இப்ப பிஜேபி தான் ஜார்க்கண்ட் மாநிலம் துவங்கிய நாளிலிருந்து அங்கு முதன்மையான கட்சி. 27, 28%, 29, 30% கூட எடுத்திருக்காங்க. 25 சீட் எடுத்தாங்க போன தடவை. இவங்கெல்லாம் 30க்கு அதிகமான சதவீதம் கூட எடுத்திருக்காங்க. அப்புறம் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு போன ஜார்க்கண்டின் முதல்வராக இருந்த பாபுலால் மராண்டி என்பவர் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா JVM, அவர் தன்னோட கட்சியை 5 MLA கூட பிஜேபியோட இணைச்சிட்டாரு, சேர்த்தாச்சு. அவர் தான் இப்ப மாநில தலைவராகவும் இருக்காங்க. அதனால பிஜேபி மிகவும் வலிமையாக அங்க இருக்கின்றது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க ஒன்றும் ஒரு கேள்வி சார், ஒடிசால இதோட அசம்பிளி எலெக்ஷன்ல என்ன நடக்கும்? அசம்பிளி எலெக்ஷன்ல போன முறை வந்து அவங்க 25 28 சீட்டோ ஜெயிச்சாங்க. பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் கிட்டத்தட்ட 3% ஓட்டு வித்தியாசம் இருந்தது. ஆனா இந்த முறை அசம்பிளியிலையும் அதிகமான சீட்டு வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நவீன் பட்நாயக் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அந்த மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் நான் வந்து 2019 முழுவதுமாக ஒரிசா, பாதி ஜார்க்கண்ட், முழுவதுமாக வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் நான் சர்வே பண்ணினேன். என்னோட ஆர்கனைசேஷன்லேருந்து நான் போய் சர்வே பண்ணினேன். சர்வே பண்ணி நான் 12 சீட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் 8 சீட்டு தான் வந்தாங்க. அங்கே 21 சீட்டு கொடுத்துருந்தேன். வெஸ்ட் பெங்காலில் 18 வந்தாங்க. ரொம்ப அப்போ நான் கிராமம் இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் போய் காலஹண்டி, கந்தமால், பவானிப்பட்ன, சுந்தர்கட், தேவ்கட், பர்கட், இந்த மாதிரி டெங்கனல், எல்லா இடத்துக்கும், சம்பல்பூர், எல்லா இடத்துக்கும் நான், பாலாசோர், எல்லா இடத்துக்கும், புவனேஸ்வர், கட்டக், எல்லா இடத்துக்கும் நான் போயிருந்தேன். அங்க மக்கள் அவரை ஒரு கடவுளாக பார்க்கின்றார்கள். சாதாரண ஆளு, எங்க தலைவர்கள்லாம் சொல்றது இல்லை, அவரு தேவதை. அவங்க சொல்லும் போதே, எங்கிட்ட சொல்லும் போதே, உப்பர் ஃபூல் நீச்சே ஷங்க், அவங்களோட சின்னம் வந்து சங்கு. மேல வந்து மோடிக்கு தான் போடுவோம், அது வந்து தாமரைக்கு போடுவோம், கீழே வந்து சங்கத்துக்கு போடுவோம், சங்குக்கு போடுவோம் சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சுந்தர்கட்னு ஒரு சீட்டு தான் எப்போ உண்டு அவங்களுக்கு. சுந்தர்கட்ல ஜூயல் ஒராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் லீடர் தான் ஜெயிச்சு வருவார். அங்கே இந்த நேரம் அப்படியே மேலே போனோம் சொன்னா, இப்போ என்னாச்சு, இந்த கிழக்கு பகுதிகளில் 118 தொகுதிகள். மேலே போனோம்னா பீகார் தான் ரொம்ப கடினமான ஒரு இடம். பீகாரும் மகாராஷ்டிராவும் என்ன சொன்னாங்க, வந்து பிஜேபிக்கு தன்னுடைய ஓட்டு வங்கி ஒரு லெவல்ல போயிட்டு ஸ்டாக்னேட் ஆயிடுது.
ஒரு லெவல்ல போய் ஏன்னா 2 காம்படிட்டர் அங்க இருக்காங்க ஏற்கனவே, அதனால அந்த அதனாலதான் ஏற முடியல. ஆமா, அது மகாராஷ்டிரால 28% நிக்கிறது, இங்கேயும் அதே மாதிரி தான் நிக்கிறது. அதனால நீங்க காம்பினேஷன் அலையன்ஸ் இல்லாம அங்க வந்து நீங்க அப்புறம் அந்த ரீஜன்ஸ் காஸ்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. போன வாட்டி 38 சீட்டுகள் கிடைச்சது, 40 38 39 சீட்டு ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு சீட்டு கிஷன்கஞ்சுங்கிறது காங்கிரஸ்ல ஜெயிச்சாங்க, பாக்கி எல்லா சீட்டும் இவங்க தான் பிஜேபி தான் ஜெயிச்சாங்க. இந்த முறை எப்படி இருக்கும் சார்? இந்த பக்கம் வந்திருக்காரு திருப்பியும் எல்லாம் வந்தா கூட போன முறை லல்லு பிரசாத் யாதவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. இப்ப அவரோட பொண்ணு ரோஹிணி ஆச்சாரியாங்கிறவங்க வந்து சாரன் அப்படின்னு ஒரு சீட்ல, சாரன் வந்து யாதவர்களுடைய கோட்டை, யாதவர்களுடைய கோட்டை அங்க நிற்கிறார். லல்லு பிரசாத் யாதவ் நிறைய அங்க நின்று ஜெயிச்சிருக்கார். அவருக்கு அப்புறம் வந்து அவங்க மனைவி நின்னாங்க. ஆனா ராஜீவ் பிரதாப் ரூடின்னு சொல்லிட்டு பீகார்ல ஒரு பிஜேபியோட இளம் தலைவர் ராஜ்புத், அவர்கிட்ட தோத்து போயிட்டாங்க அந்த அம்மா. இந்த முறையும் ராஜீவ் பிரதாப் ரூடி தான் அங்க நிற்கிறார் சாரன்ல. ரோஹிணி ஆச்சாரியாங்கிற என்ன சொன்னா, லல்லு பிரசாத் யாதவுக்கு உடல் நலம் கெட்ட போது அவரோட 2வது பொண்ணு இவங்க தான் அவருக்கு ஒரு கிட்னி கொடுத்து, அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, வெரி ஆக்டிவ் சோசியல் மீடியால, அவங்க நிக்கிறாங்க அங்க. அவங்களால நிறைய பஞ்சாயத்து நிறைய வந்தது. அவங்க நிதிஷ்குமாரை வந்து ஒரு கொஞ்சம் இதால வம்பு கீர்த்தா மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணி பஞ்சாயத்து வந்தது. ஆனா கூட ரோஹிணி ஆச்சாரியா ஒரு டஃப் ஃபைட்டா இருப்பாங்க, ரோஹிணி ஆச்சாரியா இருக்கும். பட் பல தொகுதியில காங்கிரஸுக்கு பல தலைவலிகள் அங்க இருக்கு. இப்போ உதாரணம் பப்பு யாதவ்னு சொல்லிட்டு பூர்ணியான்னு ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்காங்க, அவனோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அவன் வந்து லல்லு பிரசாத் யாதவ் காஸ்ட் தான் பப்பு யாதவ். லல்லு பிரசாத் யாதவ் சொன்னது கேட்க மாட்டான். லல்லு பிரசாத் யாதவ் சொல்றதே கேட்கலன்னா அவர் பையன் சொல்றதை எங்க கேட்கறது? லல்லுக்கு என்ன சொன்னா, தன் பையனை எப்படியாவது வெல் செட்டில்டா, அவரோட மூத்த பையன் இங்க இருக்கிற மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மூத்த பையன் அவனோட தேஜ் பிரதாப் யாதவ்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு ஷைனா ஆல 2வது பையன் தான் முதலமைச்சரா துணை முதல்வராக இருந்தா, அவர் எப்படியா முதல்வர் கட்சி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து பூர்ணியால பெரிய பிரச்சனை. அப்புறம் என்னாச்சு சொன்னா, இன்னொரு இதுல வந்து 15 வருஷம் ஜெயில இருந்த ஒரு பாகுபலி அண்டர்வேர்ல்டு டான், அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டு இவர்கிட்ட வந்து இவர் கட்சியில இருந்தாலும் லல்லு பிரசாத்தை கேட்கிற, எனக்கு நீங்க சீட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உனக்கு இப்பதான் 15 வருஷம் ஜெயில இருந்து உனக்கு கொடுக்க முடியாது, நீ யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டு, அந்த பொண்ணை நிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உடனே கல்யாணம் பண்ணி அவன் மனைவியை நிக்க வச்சிருக்காங்க. லல்லு பிரசாத் என்ன சொன்னா, அவரோட ரொம்ப காமெடி நிறைய இருக்கும். அவர் யார் வந்து கேட்டாலும் அங்க முகேஷ் சைனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டி விஐபி பார்ட்டின்னு சொல்லிட்டு, அவருக்கு இங்க இடம் கிடைக்கல. பிஜேபி ரொம்ப டைட்டா போயிடுது, இடமே யாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை. அந்த குஷ்வாஹாக்கு கூட ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, கராகாட் அப்படிங்கிற சீட்டு தான். ஸோ அப்ப என்ன சொன்னா, இவன் வந்து கேட்டோன்னு என்ன சொன்னா, நீ அவர் எப்பவுமே அந்த காலத்துல இருந்து 90கள்ல இருந்து அவர் வந்து எப்படி சொல்லுவார் சொன்னா, நீ யாரு சண்டை போடக்கூடிய பைல்வானை காட்டுமோல்ல, நம்ம இங்க தவறு தமிழ்நாட்டுல பண்ணிருக்கோம். தமாக 3 சீட்டு கேட்டு யார் யார் நிக்க போறாங்க அப்படின்னு கேட்காம அவனுக்கு 3 சீட்டு கொடுத்து கேண்டிடேட்டே இல்லாம நிற்பாங்க. ஆனா வந்து அங்க அவர் பைல்வானை காட்டு அப்படின்னா, அவனால பைல்வானை காட்டு 5 சீட்டு கேட்டிருக்கான், அவன் இல்ல 1 சீட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு நீ நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. லல்லு பிரசாத் யாதவ் வந்து யார் கேட்டாலும், காங்கிரஸ் கேட்டா கூட 8 சீட்டு கொடு 9 சீட்டு, பைல்வான் இங்க காட்டு, பைல்வானை காட்டினா தான் யார் நிக்க போறான் அவன் ஜெயிக்கக்கூடியவனா. அதனால அங்க வந்து பிஜேபிக்கு ஒரு 3 நாள் பிஜேபி தன்னுடைய 17 சீட்டு தான் மறுபடியும் கட்டஸ்ட் பண்றாங்க, எல்லாரையும் அகாமடேட் பண்ணுங்கிறதுனால. பிஜேபியோட அலையன்ஸ் என்டிஏக்கு ஒரு 3-4 சீட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 36 சீட்டு 37 சீட்டு வர மாதிரி இருக்கலாம். அடுத்து நம்ம கீழே ஒரு பெங்கால முடிச்சு, பெங்கால் தான் இந்த பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. பெங்கால்ல வந்து ஷீ இஸ் ரீலிங் அண்டர் a very big anti-incumbency and Sandesh Khali has played a major role. சந்தேஷ் காலி அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எல்லாமே தலைகீழாக்கி எடுத்து, அதுல குறிப்பா வந்து ஒரு 6 சீட் அவங்க கட்டாயம் போன தடவை ரொம்ப கம்மி மார்ஜின்ல தோத்தாங்க ஒரு 3 சீட்டு. அதுல ஒண்ணு என்ன சொன்னா, நம்ம மஹுவா மொய்த்ரா நிக்கிற இடத்துல அந்த ஊர் ராணி அம்மா ராஜமாதா கிருஷ்ணா நகர் ஏரியால, அந்த கிருஷ்ணா நகர்லயும் அங்க பிஜேபியில எம்பி ஜெயிச்சு வாஜ்பாய் பீரியட்ல மந்திரியா இருந்திருக்காரு. அந்த மாதிரி தொகுதி பிஜேபி ஏற்கனவே நின்று ஜெயிச்ச தொகுதி. கிருஷ்ணா நகர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, ஆரம்பாக் ஜெயிக்க, அதே இடத்துல நிக்கிறாங்க, மஹுவா மொய்த்ரா அங்கே இருக்கிறாங்க, அதே இடத்துல கொடுத்துருக்காங்க, மஹுவா மொய்த்ரா இருக்காங்க. ஆரம்பாக்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, 18 தொகுதியும் ஜெயிக்கிறாங்க. அதுல என்ன சொன்னா, ஒரு தொகுதி 2500 ஓட்டுல தான் ஜெயிச்சுங்க,
பர்தமான் துர்காப்பூர்னு சொல்லிட்டு அதுல இருந்து அலுவாலியா எஸ் அலுவாலியா, அவர் டார்ஜிலிங்ல முன்னாடி இருந்தார், அவரை கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு அங்க வந்து பழைய ஸ்டேட் பிரசிடென்ட் திலீப் கோஷ் அவர் நிற்கிறாருங்க. அதனால அதை ஜெயிச்சிடுவாங்க. இந்த பக்கம் என்ன சொன்னா, அவங்க காங்கிரஸ் ஜெயிச்ச இடமா இருக்கக்கூடிய மால்டா தக்ஷின், அது போன தடவை கம்மி ஓட்டுல தான் தோத்தாங்க. இந்த தடவை அங்க ஜெயிக்கிறதுக்கான பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது என்ன சொன்னா, காங்கிரஸோட லோக்சபா தலைவர் ஃப்ளோர் லீடர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லிட்டு அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டு பெர்ஹாம்பூர்னு பேர். காங்கிரஸ் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்ல தான் அங்க ஃபேமஸ், அதாவது ஸ்ட்ராங். அங்க ஒன்னு நாடியாங்கிற டிஸ்ட்ரிக்ட், முர்ஷிதாபாத்ங்கிற டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மால்டா. இந்த 3ல இருந்து தான் அவங்க சீட் எடுப்பாங்க. இப்போ வந்து இந்த முர்ஷிதாபாத்ல இருக்கிறது பெர்ஹாம்பூர்ல அதீர் ரஞ்சன் சௌத்ரியை தோக்கடிக்கிறது தான் மமதா பானர்ஜியோட முதல் ஒரு குறிக்கோளா இருக்கு. தக்ஷின் மாநில காங்கிரஸுக்கு ஒரு சீட் கிடையாது. லெப்ட பொறுத்த மட்டும் கடந்த முறை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 42 சீட்ல ஒரே ஒரு சீட்ல தான் வந்து டெபாசிட் வாங்கினாங்க. அது வந்து ஜாதவ்பூர் சொல்றாங்க. அதுல இப்ப வந்து கங்குலின்னு ஒருத்தர் நிற்கிறார். அந்த கங்குலி யாருன்னு சொன்னா டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட டைரக்டர் அவர் நிற்கிறார். அதனால அந்த தொகுதியில் இப்ப லெப்டுக்கு ஒரு 6.25% 6.5% ஓட்டு இருக்கு. அது குறைஞ்சு 4% 3% வரலாம். லெப்டோட ஓட்டு நிறைய பிஜேபி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த முறை பிஜேபி 23 இருந்து 25 தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு. அதுல இன்னொன்னு என்ன சொன்ன உங்களுக்கு, இப்ப எப்படி நான் வந்து ஆரம்பாக் டம் டம் இது சொன்னேனோ அதே போல இந்த பக்கம் சுவேந்து அதிகாரின்னு சொல்லிட்டு அவங்க தலைவர், அவர் வந்து மம்தா பானர்ஜி 200 சீட்டு ஜெயிக்கும் போதே அந்த நந்திகிராம்ல தோக்கடிச்சார். அவரோட ஏரியால வந்து காட்டல், காந்தி அண்ட் தாம்லுக், இந்த 3 இடத்துல, இந்த தாம்லுக்ல தான் இப்ப வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஒரு ஜட்ஜி வந்தார், கங்கோபாத்யாயா சொல்லிட்டு, அவர் அங்க நிற்கிறார், தாம்லுக்ல நிற்கிறார். சோ இந்த 23 இருந்து 25 தொகுதிகள் அங்க வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. அப்படி பார்த்தோம் சொன்னா வெஸ்ட்ல வந்து ஒரு பெரிய ஸ்விங் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட் அவங்க கொண்டு வருவாங்க. இப்ப 118ல கிட்டத்தட்ட அவங்க வந்து 25 35 கிட்டத்தட்ட 82 83 சீட்டுக்கு மேல அங்க வந்துடுறாங்க. அடுத்து முக்கியமா கடைசி இந்த ஒரு தொகுதி, இந்த ஒரு ஸ்டேட்டை பார்த்துருவோம். யூபி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு தொகுதி, ஒரு ஸ்டேட். அந்த தொகுதி இந்த வாட்டி 80க்கு 80 மாறுமா? பிஜேபிக்கு 72 இருந்தாச்சு, அடுத்து 63 இருந்தாச்சு, இந்த வாட்டி 80 ஆயிடுமா? 5ல இருந்து 6 தொகுதிகள் வந்து அவங்க வந்து தன்னோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணமா எஸ்பிஎஸ்பின்னு இருக்கு, அதாவது வந்து சுஹேல் தேவ் பாரதிய சமாஜ் பார்ட்டி சொல்லிட்டு அதோட தலைவர் ராஜ்பர். இதெல்லாமே ஃபேமிலி பேஸ்டு பார்ட்டின்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா தலைவரா இருப்பார், பையன் எம்பியா இருப்பான், இது மாதிரி தான். அவங்களுக்கு வந்து இப்ப இந்த ஒரு பெரிய டான் இப்ப காலமானார்ல காசிப்பூர், மவு, அந்த இடம், இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் யூபின்னு சொல்லுவாங்க. பீகாரும் யூபியும் பார்டரா இருக்கிற இடம் இது. வந்து இங்கெல்லாம் போஜ்பூரிங்கிற பாஷை பேசுவாங்க. இங்க வந்து பூமிஹார்ஸ்ங்கிறவங்க நிறைய இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் நிறைய இருப்பாங்க, யாதவ்ஸ் நிறைய இருப்பாங்க. இங்க வந்து பூமிஹார்ஸ் நிறைய. இந்த ராய்ங்கிறவங்கலாம் நம்ம அந்த நரசிம்மராவ் காலத்துல சுகர் மினிஸ்டரா இருந்தார் ஒருத்தர், கோஆபரேட்டிவ் மினிஸ்டர், ஃபுட் மினிஸ்டர், கல்பனாத் ராய் அப்படின்னு சொல்லி குண்டா இருப்பார். அவரை ஜெயில எல்லாம் கூட பிடிச்சி தூக்கி போட்டாங்க. அவர்லாம் அந்த கோசி காசிப்பூர் இருந்து யாரோட சொன்னா இப்ப ஜம்மு காஷ்மீர் கவர்னரா இருக்கார் இல்லையா, அவரோட சீட்டு, சின்ஹாவோட சீட்டு உங்களுக்கு. ஸோ அந்த ஏரியால இந்த ராஜ்பர், ஓம் பிரகாஷ் ராஜ்பரோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அதனால ஏன்னா அவர் ஓட்டை பிரிச்சாருன்னா பிஜேபிக்கு அங்க சீட்டு காலி ஆயிடும். காசிப்பூர்ல அவர் போன தடவை தோத்தது கூட ராஜ்பர்னால தான். அப்புறம் என்ன சொன்னா இந்த இவங்க பட்டேல் ஒருத்தங்க இருக்காங்க, அப்னா தல் அப்படின்னு சொல்லிட்டு, அனுப்ரியா பட்டேல், அவங்களுக்கு 2 சீட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு மீர்சாப்பூர் அண்ட் ஃபத்தே பிரதாப்கட் அந்த 2 சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் யூபியில 2 சீட்டு நம்ம சரண் சிங்கோட பேரனுக்கு, அஜித் சிங் பையனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 6 சீட்டு போயிடும். ஸோ 74 தான் இருக்கும். ஸோ என்டிஏ வந்து 78ல இருந்து 79 ஜெயிப்பாங்க கட்டாயம். 78 கட்டாயம் ஜெயிப்பாங்க, 80ம் ஆகலாம். ஏன்னா முலாயம் சிங் யாதவோட கட்சிக்கு வந்து 2 ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒன்னு ஆசம்கட், 2வது வந்து மேன்புரின்னு சொல்லு. மேன்புரியில போன வருஷம் வந்து
முலாயம் சிங் அங்க நின்று ஜெயிச்சார். இப்போ வந்து அகிலேஷ் யாதவோட மனைவி அங்க நிற்கிறாங்க. அதனால வந்து சிட்டிங் எம்பியா இருக்காங்க வர. ஆமா, சிட்டிங் எம்பி அவங்க கன்னோஜில இருந்து போன தடவை தோத்து போயிட்டாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாட்டி அவங்க சிட்டிங் எம்பியா இருக்காங்க. ஆமா. சோ மேன்புரி இவர் காலமானதுக்கு அப்புறம் சிட்டி பைப்போல்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க அவங்க. அங்க யாதவ் வந்து பெரிய அளவுல இருக்காங்க. அந்த ஆசம்கட்ல வந்து போஜ்புரி நடிகர் நிராகுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான், ரவி கிஷன் பேரு, அவர் நின்று ஜெயிப்பார். அவர் போன தடவை ஜெயிச்சார். ஆனா அவர் ஜெயிச்சதுல ஒரு என்ன சொன்னா, இந்த இந்தியா முழுக்க என்ன ஓட் கட்டர்ஸ் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் நடுவில் 1 லட்சம் ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து ஒருத்தருக்கு வெற்றிக்கான காரணமா இருக்கும். அப்படி வந்து அங்க வந்து ஒரு முஸ்லிம் நின்றார். பிஎஸ்பி சார்பில் வந்து ஒரு முஸ்லிம் நின்றார். அந்த முஸ்லிமை வந்து இப்ப வந்து இவர் கூப்பிட்டுட்டார். யார், நம்ம ஏஎம் வந்து அங்க போட்டிருந்தா. ஏஎம்க்கு அவ்வளவு பெரிய இது இல்ல. ஏஎம்க்கு பீகார்ல கொஞ்சம் லாண்டு கிடையாது. அவங்களுக்கு ஆல் இண்டியால 2 தான். ஒன்னு அவுரங்காபாத் இதுல மகாராஷ்டிரால, இன்னொன்னு ஹைதராபாத். அது மட்டும்தான். பீகார்ல 4 எம்எல்ஏ வச்சிருந்தா அதெல்லாம் லல்லு பிரசாத் கட்சி மாத்திட்டாரு. அதெல்லாம் நீங்க இதே கோச்சிங் நடந்துட்டே இருக்கும். அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சார். அப்ப முக்கியமா தொகுதிகளை பேசியாச்சு. நார்த் வெஸ்ட் பேசிட்டோம். நார்த்தை நான் ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யூபி நம்ம முடிச்சிட்டோம். 78க்கு நம்பர் சொன்னா போறோம். மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் 2 சேர்த்து 40 தொகுதி. அதுல 38ல இருந்து 39 தொகுதி வாய்ப்பு இருக்கு. மினிமம் 38, மேக்சிமம் 39. ஏன்னா அங்க வந்து ராஜநந்தகாவன்ல இருந்து அந்த பழைய பூபேஷ் பகேல், பழைய சீஃப் மினிஸ்டர் சத்தீஸ்கர், அவர் கண்டெஸ்ட் பண்றார். அவருக்கு ஒரு தனி செல்வா, குர்மி இனத்தவர் சேர்ந்தவர், அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. டெல்லிக்கு போனாலும் 7க்கு 7. கெஜ்ரிவால் கைது, இறக்கம், மக்களுக்கு இது, அனுதாப அலை, ஒரு அலையும் கிடையாதுன்னு வச்சுங்க. ரொம்ப காமா இருக்கு. எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கெஜ்ரிவால் கட்சியில இருக்கிற அவங்க ராஜ்யசபா எம்பி எல்லாமே ட்விட்டர்ல ஒன்னும் போடல. இன்னைக்கு வந்திருக்கிற ட்ரெண்டிங் என்ன சொன்னா, அவங்க யாரும் வாயே திறக்கல. எல்லாம் உட்காந்துருக்காங்க. 2 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. ராகவ் சட்டாவும் ஸ்வாதி மாலிவாலும் வெளிநாட்டுல இருக்காங்க. எங்க இருக்காங்க தெரியும். அவங்க 2 பேரும் இவரே உள்ள கூட்டிட்டார். அந்த விஜய் நாயரோட டீல் பண்ணுவோம் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க they have come into the ring. நேற்றுக்கு நடந்தது. ஆமா, விஜய் நாயரோட டீல் பண்ண. அது முடிஞ்சோன்னா உத்தராகண்ட்ல 5க்கு 5 சீட் வந்துருவாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல 4க்கு 4 சீட் வந்துருவாங்க. ஹரியானால 10க்கு 10 எடுத்தாங்க. இதோட 10க்கு 9 வரலாம், 10க்கு 10 கூட ஆகலாம். சண்டிகர் ஜெயிச்சிடுவாங்க. ஜம்மு காஷ்மீர்ல 3 சீட்டு ஜெயிப்பாங்க. லடாக்கும் சேர்த்து, லடாக் தனியா இருக்கு இப்ப. ஆமா, ஒரு சீட்டு, அதையும் சேர்த்து 3 சீட்டு ஜெயிப்பாங்க. பஞ்சாப்ல தான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 8 சீட் வந்து காங்கிரஸ், பெரிய டிசென்சான்ட்மெண்ட். மக்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம், அவ்வளவு ஒரு வெறுப்பு இப்ப இருக்கிற சர்க்கார் மேல, ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட் மேல அவங்க பேர் இருந்த நம்பிக்கை போய்விட்டது. பிஜேபியை நோக்கி 2 சிட்டிங் எம்பி, ஒன்னு வந்து பியான் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல அந்த டெரரிசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அவரே அப்புறம் டெரரிஸ்ட் காலி பண்ணிட்டாங்க ரோடு இதுல பாம்பு வச்சு. அவரோட பேரை வந்து காங்கிரஸ் கட்சியில ஹேண்ட் பிக் பண்ணி ராகுல் காந்தி வந்து அவரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சார் லுதியானால. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அவங்களுக்கு 2019 ஒரே ஒரு தொகுதி தான் இருந்தது, சங்ரூர்ங்கிற தொகுதி. இந்த ஆள் தான், அது மான் தான் இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்கிறவர் தான் அந்த தொகுதி எம்பியா இருந்தார். சீஃப் மினிஸ்டர் அதை ரிசைன் பண்ணார். அங்க என்ன பண்ணா, சிம்ரன்ஜித் சிங் மான் சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட் அகாலிதள் மான் குரூப்புங்க, அவர் ஜெயிச்சு விட்டார். இவங்க அதை ஜெயிக்க முடியல, அசம்பிளியில ஜெயிச்சாங்க. அப்புறம் வந்து இந்த ஜலந்தர்ல நடந்த போது அதுல வந்து ஒரு ஆள் நிறுத்தி அந்த 2 சிட்டிங் எம்பியும் இப்ப பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாங்க. 13க்கு என்ன வரி, 13ல குறைந்தது பிஜேபிக்கு 4லிருந்து 6 சீட்டு, மினிமம் 4, மேக்சிமம் 6. அகாலிதள் தனியா நிற்கும். அவங்க அவங்களுக்கு கடூர் சாஹிப், ஃபெரோஸ்பூர் அதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட். அனந்தபூர் சாஹிப், குறிப்பா கடூர் சாஹிப் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட். அவங்க எப்பவும் ஜெயிக்கிற இடம் வந்து. பிஜேபி நார்மலா வந்து குர்தாஸ்பூர், ஹொஷியார்பூர் அண்ட் அமிர்த்சர், இது 3 தான் ஜெயிப்பாங்க. கண்டெஸ்டே பண்ணுவாங்க, 3 தான் கொடுப்பாங்க. ஆனா பிஜேபி தனியா இருக்கிறதுனால நிறைய சீட்டு கண்டெஸ்ட் பண்ண போறது. இன்னைக்கு பஞ்சாப்ல வந்து பிஜேபி இஸ் அ ரைசிங் பவர், ரைசிங் பார்ட்டியாக. இது வந்து யாரு, கடந்த முறை காங்கிரஸ் வாங்கின 52 சீட்ல 8 சீட்டு பஞ்சாப்ல இருந்து வந்தது. இன்னைக்கு காங்கிரஸுக்கு
3 சீட்டு வந்தால் 4 சீட்டு வந்தால் அதிகம். அடுத்து குஜராத் எப்பயும் போல நமக்கு தெரிஞ்ச விஷயம் கம்ப்ளீட் ஸ்வீப். தான். ராஜஸ்தான்லயும் கம்ப்ளீட் ஸ்வீப் இருக்கும். ஆனா ஒரு 2-3 கண்டென்ஷியஸ் இது இருக்கு. சுருல வந்து பிஜேபியில 90ல இருந்து இருக்கக்கூடிய அந்த காஸ்வான்கிற ஃபேமிலிஸ் அங்க என்ன சொன்னா 2 காஸ்ட், ராஜ்புட்ஸுக்கும் ஜாட்டுக்கும் ஆகாது, இன்னொரு பக்கம் மீனாக்கும் குஜ்ஜருக்கும் ஆகாது. ஸோ இப்போ ஒருத்தர் நாய்க்கு போடுனா காக்காய்க்கு போடுவோம், அது மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. அதனால அந்த குறிப்பா அந்த சுரு ஸ்ட்ரீட்ல வந்து காஸ்வான் வந்து இப்ப காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டார். அதனால ஒரு டஃப் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்புத் ஆள் வந்து ராஜேந்திர ராத்தோட அவர் அசம்பிளி எலெக்ஷன்ல அவரை தோக்கடிச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே அரசியல்ல ராஜசமா இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இதை எப்படி சரி பண்றதுங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ராஜஸ்தான்லயும் நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா தான் இதுக்கு ஒரு கோவா 2 சீட்டு, தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் தமன் டையூ அங்க 4 ஸ்வீப் பண்றாங்க. மேபி கோவா சவுத்ல வந்து சில ப்ராப்ளம் இருக்கலாம், பட் தே ஆர் ட்ரைங் டு ஓவர் கம் தட். மகாராஷ்டிரா ஒரு கன்ஃபியூஸ்டான சிச்சுவேஷன்ல இருக்கு. ஒரு விஷயம் ஒரு பயம் இருக்கு, பிஜேபிக்கு ஜெயிக்குமா இல்லையான்றது ஒரு பயம் இருக்கு. அது இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் 4 பார்ட்டில 2 பார்ட்டி சேர்ந்ததான் ஜெயிக்க முடியும். பிஜேபி எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஒரு விஷயம்னா கடந்த முறை பிஜேபி 23 சீட்டு ஜெயிச்சது. 48 இருக்காங்க. 23 சீட்டு ஜெயிச்சது கடந்த முறை. சிவசேனா 18. இந்த முறையும் பிஜேபி 23 சீட்டு கட்டாயம் ஜெயிக்கும். மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 35 சீட் வரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. 35 சீட்ஸ் வரைக்கும். மும்பை ஷஹர்ல வந்து சிட்டியில வந்து இப்ப சவுத் மும்பை வெரி டஃப் சீட்டு. அதுல இருந்த மிலிந்த் தேவ்ரா அவன் காங்கிரஸ்ல ஜெயிச்சுட்டு இருந்தான். இது வந்து சிவசேனாக்கு போயிடுவாங்கிறது தான். அங்கதான் ராஜ் தாக்கரேக்கு அந்த சீட்டை கொடுத்து அவங்க பையனும் கூட்டணியில கொண்டு வந்து வச்சாச்சு. அதே போல கோவிந்தான் நடிகர் வந்துட்டான், அவன் ஒரு சீட்ல காங்கிரஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ எங்க எப்படியாவது பண்ணி எல்லா சீட்லயும் நல்லா ஜெயிக்கணும். 35 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு காங்கிரஸ் அலையன்ஸுக்கு 13 சீட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அங்கேயும் அலையன்ஸ் குழப்படிகள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. யார் முதல்ல பண்ணா ஒரே சீட்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்கலாமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பிஜேபி ஃபுல் ஸ்வீப் பண்றது கஷ்டம். ஆனா ஃபுல் ஸ்வீப் பண்றது கஷ்டம். இந்த தொகுதி கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்ப வந்து சரத்பவாரோட பொண்ணு நிக்கிற தொகுதி, அது ஒரு முக்கியமான தொகுதியா பாராமதி. அந்த தொகுதி என்ன ஆகும்? அந்த தொகுதிக்கு வந்து அஜித் பவார் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அவரோட மனைவி நிக்கிறாங்க. ஆமா, இல்ல அதுல என்ன சொன்னா அங்க நிறைய கிரவுண்ட் ஒர்க், லெக் ஒர்க் பண்றது எல்லாமே அஜித் பவார் தான். அப்புறம் ஒவ்வொரு பார்லிமெண்ட் தொகுதியிலும் அசம்பிளி செக்மெண்ட் இருக்கும். இந்த பாராமத்தின்னு ஒரு அசம்பிளி செக்மெண்ட், அதுல இருந்து அஜித் பவார் எம்பி எம்எல்ஏ. அங்க வந்து சுப்ரியா பாராளுமன்ற தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதோட 25,000-30,000 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காரு. அந்த அம்மா வாங்கினதை விட மேல அந்த சீட்ல அந்த அம்மாவுக்கு அந்த செக்மெண்ட்ல எவ்வளவு வந்தது, அசம்பிளி செக்மெண்ட்ல அதோட 30,000 ஓட்ஸ் ஜாஸ்தி வாங்கி. அதனால அந்த தொகுதியில் அவர் விடமாட்டார். அப்கோர்ஸ் 305 அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த தொகுதியில் அவர் வந்து பிரஸ்டீஜ் பேட்டில் உங்களுக்கு. ஆமா, அது ஏன்னா முந்தானத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சுப்ரியா குடும்பத்தோட சண்டையை உற்பத்தி பண்ணி விட்டாரு இவங்க, பிஜேபி வந்து குடும்பத்துக்குள்ள சண்டையை உற்பத்தி பண்ணிட்டாங்க அவர் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு துவக்கிற பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதே இருக்கு. பட் கடைசி நிமிஷத்துல பேட்சப் கூட ஆகலாம். ஏன்னா அவங்க சித்தப்பாவும் இவரும் வந்து சரிப்பா எல்லாருக்குமே என்ன சொன்ன ராஜா ஆறுது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி. நான் பின்னர் நம்ம வந்து இப்ப சவுத்தும் நார்த் ஈஸ்டும் அடுத்த இதுல பார்க்கலாம். ஓகே சார். இப்ப வந்து அடுத்தது தெலுங்கானா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட், அடுத்தது ஆந்திரா. இது 2 பிரிஞ்சாச்சு. இந்த 2 ஸ்டேட் எப்படி இருக்க போகுது? தெலுங்கானா பக்கத்துல வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்ன இருக்கு. காங்கிரஸ் எப்படி ஆட்சியை பிடிச்சாங்கன்றது ஒரு கேள்வி. அது முடிந்தது கதை. என்ன சொன்னா அதாவது வந்து புதைச்ச பணத்தை எடுத்துட்டு இது பண்ற மாதிரி இருக்கு. அது வேண்டாது, அது முடிஞ்சுட்டு இப்ப வேற என்ன சொன்னா இதுவும் ஒரு நல்லது பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பிஆர்எஸ் வந்து இட்ஸ் ஆன் டவுன். ஸோ பிஆர்எஸோட ஸ்பேஸை பிஜேபி ஆக்குபை பண்றதுக்காக போறது. அதனால வந்து அவங்க கடந்த முறை 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை மல்காஜ்கிரி, மேடக், மெஹபூப் நகர், ஷேவல்லா இந்த 4லேருந்து 2 ஜெயிக்கலாம், இல்ல 3 ஜெயிக்கலாம். ஒவைசியை தோற்கடிக்க முடியுமா சார் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல? அது ஒரே ஒரு தொகுதி அவர் ஜெயிக்கிறாரு, ஏஎம்ல ஜெயிக்கிற ஒரே ஒரு தொகுதி, அவரே தலைவர், அவரே ஜெயிக்கிறாரு. அவரை தோற்கடிக்க முடியுமா? அது முடியாது. அது ஒவைசி ரொம்ப கத்துறதுனால அந்த தொகுதி தெரியுது. இந்தியாவில் அது மாதிரி நிறைய தொகுதி இருக்கு. உதாரணமா கேரளால வந்து மல்லப்புரம், பொன்னானி தொகுதி இருக்கு. அந்த பொன்னானி தொகுதி காங்கிரஸ் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை.
இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் காங்கிரஸ் நெவர் ஒன். அது ரெண்டுமே முஸ்லீம் டாமினேட்டட் தான். அங்கே IUML தான் எப்பவும் ஜெயிக்கும். மலப்புரம் அண்டு பொன்னானி காங்கிரஸோட அலையன்ஸ் இருக்கும், IUML ஜெயிப்பாங்க. கேரளாவில் என்ன சொன்னால் IUML வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இருந்து 80களில் வந்து முகமது CH முகமது கோயா அப்படின்னு ஒருத்தர், அவர் IUML-காரர் கேரளா முதலமைச்சராக இருந்திருக்கார். இது யாருக்கும் தெரியாத உண்மை. இது ஒரு முஸ்லீம் லீக் IUML-ஓடது ஒரு கூட்டணி அரசாங்கம். அப்போ CPI எல்லாம் இருந்தது. இவங்க முதலமைச்சராக CPI காங்கிரஸ் சைடில் தான் இருக்கும். அப்புறம் தான் இவங்க லெஃப்ட் ஃப்ரண்ட் இந்த மாதிரி வந்தது. அதே மாதிரி டுப்ரின்னு ஒரு இடம் இருக்கு எங்க அஸ்ஸாம்ல. அங்க அந்த அஜ்மல்ங்கிறவர் தான் ஜெயிப்பார். அஸ்ஸாம்ல வந்து டுப்ரியில் அஜ்மல் தான் ஜெயிப்பார். அதே மாதிரி கிஷன்கஞ்சின்னு பீகார்ல இருக்கு, அது முஸ்லீம் டாமினேட்டட். அதுல அதே போல பெர்ஹாம்பூர். பட் இதுல என்ன சொன்னா இதுல இந்து ஜெயிக்கிறார் பெர்ஹாம்பூர்ல, உங்களுக்கு அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஜெயிக்கிறார். இது மாதிரி சில இடங்கள் இருக்கு. டோட்டல் எவ்வளவு சார் வர போகுது? தெலுங்கானா லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன தெலுங்கானா 4, எப்படி இருக்க போகுது? 6 ஆகலாம், 7 ஆகலாம். ஆந்திரால கூட்டணி வந்தாச்சு, எப்படி இருக்க போகுது? 6 சீட்டு காங்கிரஸ்ல இது தெலுங்கு தேசத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுல 4 சீட்டு ஜெயிக்கலாம். இப்ப திருப்பதியில நிற்கிறவர் இங்க வரப்பிரசாத ராவ், நம்ம திருவள்ளூர்ல கலெக்டரா இருந்தவர், அவர் தான். அது SC தொகுதி. அது ராஜம்பேட்டுங்கிற இடத்துல இருந்து பழைய கடைசியா வந்து இந்த தெலுங்கானா பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் இருந்தார் கிரண் குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ரோசையாங்கிறவர் இங்க கவர்னர் ஆறார், அவரை இறக்கிட்டு கிரண்குமாரை கொண்டுறாங்க எப்படியாவது. ஸோ கிரண்குமார் ரெட்டி வந்து பிஜேபியில இருந்துட்டு அவர் ராஜம்பேட்ல இருந்து நிற்கிறார். அப்புறம் வைசாக்ல இருந்து நிற்கிறாங்க, உங்களுக்கு நர்சாப்பூர்ல இருந்து நிற்கிறாங்க. நம்ம NT ராமாரோட மூத்த பொண்ணு புரந்தரேஸ்வரி நிற்கிறாங்க. அவங்க ஆமா, அவங்க தான் தலைவர். ஸோ 6 தொகுதியில் 4 ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதாவது TDPயும் ஜனசேனாவும் சேர்ந்து 14 தொகுதிகள் ஜெயிக்கலாம். அசம்பிளில சார் ஜெகன் தானா திருப்பியும் இல்லாட்டி இவர் வந்துருவாங்க, TDP வந்துருவாங்க. பட் நெக் டு நெக் இருக்கும். ஏன்னா TDPக்கு வந்து கடப்பா, கர்னூல், அராக்கு இங்கெல்லாம் வந்து வெரி பிக் ஸ்ட்ராங் ஹோல்டு, வெரி பிக் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஈவன் இன் அமராவதி இட்ஸ் எ ஸ்ட்ராங் ஹோல்டு ஃபார் தம். எந்த டைமாக இருந்தாலும் அவங்க வந்து அவரோட ஓட் ஷேரும் குறைய போகிறதில்ல. அதனால வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து இது இருக்காது. அவரோட இது 50 சீட்டு கிட்ட, 50 சீட்டு சீஃப் மினிஸ்டர் 50 சீட்டு கிட்ட அவர் வந்துருவார். ஜூன் 5ஆம் தேதி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார். வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு 132 தொகுதியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் TDPக்கும் ஒரு அவங்க IT செல் மூலமா ஒரு வேலை உங்களுக்கு பண்ணேன், அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் 110 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 132ல வித்தின் தட் 132 இவர் ஒரு 50 தொகுதி எப்படி ஜெயிப்பார். பிஜேபிக்கு 10 தொகுதி தான், அது ஒரு பெரிய இது கிடையாது. அவங்க கர்நாடகால நம்ம 28 எல்லாரும் சொல்றாங்க 20 வந்துரும். நம்ம கணக்கு எப்படி இருக்கு? 28க்கு 28 ஜெயிப்பாங்கிறது தான் என்னோட கணக்கு. என்ன சொன்ன தெர் ஆர் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். என்ன சொன்ன ஜஸ்ட் அரித்மெட்டிக் அண்ட் இவர் JDS சேர்றதுனாலையும் கர்நாடகால 3 தொகுதிகள் வந்து ஹசன், மாண்டியா அந்த 2 தொகுதி வந்து அவங்க எப்பவும் ஜெயிப்பாங்க. யாரு போன தடவை மாண்டியால ஒரு கேண்டிடேட்டை போட்டு பிஜேபி அதை ஸ்நாச் பண்ணிது. ஹசன் வந்து எப்பவும் இவங்க ஜெயிக்கிற தொகுதி, JDS ஜெயிக்கிறது. இப்ப அவங்களே இருக்காங்க தெரியுமா. பெங்களூர் ரூரல் காங்கிரஸ் எப்பவும் ஜெயிக்கிற தொகுதி, காங்கிரஸ் வந்து எப்பவும் ஜெயிக்கிற தொகுதி. அந்த தொகுதியில நம்ம தேவகவுடாவோட மாப்பிள்ளைய வந்து பிஜேபி டிக்கெட்ல நிறுத்துறாங்க. டாக்டர் அவரவங்க பெரிய சர்ஜன், பெங்களூர்ல சபர்பில் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. ஸோ அவங்கள்ட்ட கொடுக்காம நீங்க நம்ம கட்சிக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒக்கலிகா, இன்னொரு ஒக்கலிகா இருக்காங்க, அஸ்வத்த நாராயணன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஒக்கலிகா. இந்த சோபா கராந்தலேஜே அவங்களும் ஒக்கலிகா தான். SM கிருஷ்ணாவே இருக்கார், பிஜேபியில தான் இருக்கார். பட் இஸ் ஏஜ்டு பர்சன். ஸோ அதனால என்ன பொறுத்த மட்டும் 28க்கு 28 NDAக்கு. ஏன்னா இவங்க 3 சீட்டு கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி இல்ல DK சிவகுமார் ரொம்ப பேசுற, நாங்க 20 வாங்கிடுவோம், 20 கட்டாயமா வாங்குவோம் அப்படி. சார் இப்ப நீங்க என்ன சொல்ற, பேசாம இருக்க முடியுமா? இல்ல நாங்க 3 தான் வாங்குவேன், இல்ல ஜெயிக்க மாட்டோம் சொல்லலாம். எல்லாருமே பிரேவ் ஃபேஸ் அதெல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க. அது நீங்க டினையும் பண்ணக்கூடாது. இந்த ஹாப்பினஸ் ஃபார் 2 more months சிவகுமாருக்கு ஏன் அதை டினை பண்றீங்க? நீங்க லெட் சிவகுமார் அண்ட் ஹீஸ் கம்பெனி என்ஜாய் திஸ். ஆக்சுவலி இந்த ஃபீலிங்ல அவங்க இன்னும் 2 மாசம் இருக்கட்டுமே, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து கேரளா 20 சீட்டு சார். கேரளாவில் வந்து என்ன சொன்னா மலப்புரம், பொன்னானி
ஜெயிக்கவே முடியாது. நார்த் இதில் வந்து காசர்கோடு வெரி டஃப் சீட்டு. 5 சீட்ல கேரளாவில் வந்து கடந்த ஒரு 3 தேர்தலாக வந்து அதோட ஓட் ஷேர் அதிகம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ட்ரிவாண்ட்ரம், அட்டிங்கல், பத்தனம்திட்டா, திரிசூர், பாலக்காடு, இந்த 5ல் வந்து 2 வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 1 கட்டாயம் வெற்றி உண்டு. 2 வெற்றி பெற 3 தொகுதிகள் வெற்றி பெற்றால் கேரளத்தை பிஜேபி பிடித்து விட்டார்கள். They have captured Kerala. They have cracked. சுரேந்திரன் அவர்தான் தலைவரா ஜெயிக்கல முடியாது. சுரேந்திரன் should try to push அன்னே ராஜா, நம்ம டி ராஜாவோட வைஃப், அவங்க அன்னி ராஜா வந்து அன்னே ராஜா, அவங்கள வந்து 3வது பொசிஷனுக்கு தள்ளி இவர் 2nd பொசிஷன். கடந்த முறை வந்து இந்த பிடிஜேஎஸோட தலைவர் தான் அங்க பாரதிய தர்ம ஜனசபா அப்படின்னு சொல்லிட்டு ஈழவாவோட ஒரு பார்ட்டி, அதோட தலைவர் துஷார்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் தான் டெபாசிட்டே வாங்கல அவர். இந்த தடவை அது இருக்காது. சுரேந்திரன் வில் கெட் டெபாசிட். டெபாசிட்ல இருந்து கொஞ்சம் மேல போகணும்னா 2வது இடத்துக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கிறது. அது பண்ணலாமே தவிர அதை ஜெயிக்கல முடியாதுங்க. ராகுல் காந்தி நல்ல பெரும்பான்மையோட ஜெயிப்பார். நம்ம வந்து நியாயமா இருக்கிறதவே பேசுவோம். நம்ம பாண்டிச்சேரி கட்டாயம் ஜெயிக்கிறார்கள் பிஜேபி. சொன்னா அது ஸ்விங் ஸ்வீட். 6 முறையா, கடந்த 5 முறையா 6 முறையா 5 ஆண்டுக்கு ஒரு முறை அங்க எம்பி கட்சி மாறிட்டே இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து இந்த முறை நமச்சிவாயன் இருக்கிறாரு. பல பேருக்கு நமச்சிவாய டெல்லிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வேற ஆசை இருக்கு. அங்க இருக்கிறவங்க நமச்சிவாய இடத்துல உட்காரதுக்காக அந்த திண்ணை எப்ப காலி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களே நல்ல வேலை பண்ணுவாங்க. ஸோ நமச்சிவாயம் ஜெயிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நம்ம இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டரோட அண்ணா மருமகன்னு சொல்றாங்க அவரை. நம்ம மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களோட அவங்க ஆசையும் பட்டிருக்காரு போயிட்டு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அங்க ரெட்டியார் இல்ல வன்னியர் அதான் நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாங்க. அதனால ஒரு சீட் கன்ஃபார்ம் பிஜேபி இன் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி இஸ் கன்ஃபார்ம். அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தேர்தலில் வந்து அடுத்த ஒரு 15 நாள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அப்படிதான் இருக்கும். சண்டை தான் எப்படி மோடியை நிறைய திட்டுறது இருக்கும். மோடி வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. 200 சீட் வர முடியாது, 150 சீட் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க உதாரணமா என்னோட ஃப்ரெண்டு என்ன நரேட்டிவ் பண்ணிட்டு இருக்காரு சொன்னா, நானே கூட அதைத்தான் சொல்றேன். 400க்கு மேல் பிஜேபி, அதை என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ்ப்பா 40 சீட்டுக்கு மேல வருமா? அதுதான் இந்த தேர்தலோட அடிப்படையான இந்த கேள்வி இருக்கும். 40 சீட். தென்னகத்திலே பிஜேபி எத்தனை தொகுதிகள் வாங்குகின்றதோ காங்கிரஸ் அகில இந்திய அளவிலே அத்தனை தொகுதிகளைத்தான் பெற முடியும். பிஜேபியே கிடையாதுன்னு சொன்னதில்ல. பிஜேபி இங்க 40 தொகுதி வாங்கிட்டேன்னா அதோட 1-2 சீட்டு ஜாஸ்தி வாங்கலாம். நீ அவ்வளவுதான். 40 தொகுதி 45 தொகுதி தான் காங்கிரஸுக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு எந்த இடத்திலும் வாய்ப்பு. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வாக்கு இன்னைக்கு யூபியில வந்து அவங்களுக்கு 2.5% தான் ஓட்டு. ராய்பரேலியில் அந்த அம்மா நிக்கலாமா, சோனியா காந்தி நிக்கலாமா வேண்டாமா 40,000 சாம்பிள்ஸ் எடுத்து சர்வே பண்றாங்க. பண்ணி அவன் சொல்றான் நின்றுடாதீங்க, நின்னா தோத்துருவீங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த அம்மா ராஜஸ்தான் மூலமா ராஜ்யசபாக்கு போறாங்க. ஏன்னா அந்த 10 ஜனபத் அந்த வீட்டை தக்க வச்சுக்கணும். அப்ப கூட அங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து நீங்க எங்க இடத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ணுங்க சொன்னாங்க. அப்ப அந்தமா போல. ஏன் சொன்னா அப்பவே அவங்களுக்கு செய்தி வந்துருது அங்க சபோட்டேஜ் நடக்க போறது. ஆனா அதுக்கு பலிகடா ஆனவர் நம்ம அபிஷேக் மனு சிங். அவ்வளவுதான். சரி சார், 2024 தேர்தல் ஒரு சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆனா ரிசல்ட் தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு கேள்விக்கான ஆன்சர் தெரியும். அந்த ஆன்சர் என்ன வரும் நம்ம தெரிஞ்சிருச்சு. மோடி தான் வரப்போறாரு, எவ்வளவு வரப்போறாருன்றது மட்டும்தான். அதோட ஸ்டெப்பு தான் என்னன்னு தெரியல. ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, இவர் தான் வராருன்னு. சில பேர் அந்த நாவல்லாம் எடுத்தா கடைசி பக்கம் படிச்சுட்டோம். அது போல வந்து இதை படிச்சாச்சு, முடிவு என்ன தெரிஞ்சிருச்சு. இப்ப மத்தது என்ன சீக்வன்ஸ் நடக்கும் அப்படிங்கறத, எப்படி படம் நவர போகுதுன்றத நம்ம பார்க்கணும். சரி சார், மிக்க நன்றி. அடுத்த இதுல நம்ம கொஞ்சம் டீடைலா தமிழ்நாடை மட்டும் தனியா எடுத்து நம்ம என்னன்றதை பார்ப்போம். அடுத்த அப்டேஷன் எப்படி போகுதுன்றத. கட்டாயம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.